போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ பார்த்தீங்களா, எங்கள் ஆள் இன்னும் கண்டினியூஸ் மோடில் இருக்காரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாயில் சாப்பிட கொடுத்துருது, அப்புறமா நீங்கள் சும்மா இருங்கன்னு சொல்ல வேண்டியது. வெல்கம் பேக் வாங்க. இது யார் வாய்ஸு? போன தடவை கார்த்திக் வாய்ஸ் ட்ரை பண்ணிங்க. என் வாய்ஸுங்க. உங்கள் வாய்ஸ் தானா? சரி, ஓகே. ஆக்சுவலாக இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் நேரம் முன்னாடி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கதறி அழுதுருப்போம் கிரெடிட் கார்டை பற்றி. ஸோ எல்லோரும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிட்டால் நல்லது தான். அழுகாதான்னு சொல்லி பேர்க்கல்ல கொடுத்து சாப்பிட சொன்னார். ஆமாங்க, ஸோ அதுக்கு தான் கொடுத்துருக்கேன். சரி, இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொன்னாலே யார் ஞாபகம் வரா? எனக்கு அந்த காலத்தில் எல்ஜி நெக்ஸ் தான். ஓகே, அதான் நம்ம கோகுல் பையன் தான். சரியா, கோகுல் பையன். ஆமாம், கோகுல் வந்து என்ன பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆண்ட்ராய்டை எப்படி தெரியுமா ப்ரோ? ஆண்டி ரூபின் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா, அவரது தான் எசென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வச்சிருந்தாப்லையே. அப்படியா? ஆமாம், எசென்ஷியல் ஃபோன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு. ரெண்டாவது அவங்க ஒரு கான்செப்ட் யோசிச்சுருந்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம SRK போடுவோம். ஸோ அந்த ரெண்டாவது கான்செப்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் நான் காமிச்சிடுறேன். ஸோ தட் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இன்னும் இப்படிலாம் வந்து ஃபோன் பண்ண ட்ரை பண்ணாங்களா அப்படின்னு. இங்கே பாருங்க, எசென்ஷியல். அதாவது ஆக்சுவலாக ப்ரோட்டோ டெக்குக்குள்ளே கொண்டு வந்த ஒரு விஷயம் வந்து டெக்குள்ளே வரணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தினது கூகுள் வந்ததுக்கப்புறமா தான். ஏன்னா தான் நமக்கு சிம்பியனில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு இருந்தது இல்லையா? அதுலேருந்து கூகுள் வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய லெவலில் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தோம் இல்லையா? அப்போது அந்த 2.3 வரும்போது ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்போம். இது எப்படி இருக்குது? என்னங்க ஃபோன் எப்படி இருக்கு தெரியுதா? எப்படி இருக்குது பார்க்க? இதெல்லாம் எப்போ பண்ணது? எசென்ஷியல் வந்து மூடிட்டு போகும்போது கிடைச்சது தான் வச்சுருந்தாங்க. அவங்க எசென்ஷியல் ஃபோன் ஒன்று விட்டாங்க ப்ரோ. அது எந்த அளவுக்கு குயிக்காக இருந்ததுன்னா, ஃபோனோட கான்செப்ட் நல்லாயிருக்கும். எசென்ஷியலோட ஃபஸ்ட்டு ஃபோன். சரியா, அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். எசென்ஷியல் ஃபோன் இதுதான். ஐயோ, சரியா, இந்த ஃபோன் வந்து யூஎஸில் கொஞ்சம் ஃபேமஸ் தான். நம்ம ஊர்லேயும் ஒரு சிலர் வந்து அங்கேருந்து வாங்கி இங்கே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கீழே பெசல்ஸ் பெருசாக தான் இருக்கும், ஆனால் மேலே பெசலே இல்லாத மாதிரி இருக்கும். டியூ ட்ராப் இதெல்லாம் எப்போ வந்தது? ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. சிச்சி அவ்வளோலாம் இல்லை. பிக்சல் வந்த புதுசில் வச்சுக்கோங்களேன், பிக்சல் 1, 2 அந்த டைம். சரியா, அந்த டைமில் அந்த ஃபோனு. ஸோ ஓரளவுக்கு ஃபேமஸாக தான். அதுவும் ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம். ஸோ எசென்ஷியல் இந்த லூமினா சீரியஸ் இருந்த போது மைக்ரோசாஃப்ட் லூமியாலாம் முடிகிற காலத்தில் இவங்க வந்து எமர்ஜாராங்க. ஆண்டி ரூபின் வந்து இதோட ஹெட்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. அவங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களும் பெருசாக த்ரைவ் ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு எதுக்கு வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேமராலாம் இருக்குல்ல. ஆமாம், கேமராலையும் ஒரு OS இருக்கும்ல. ஆமாம், கேமராவுக்கான OS-ஆ தான் ஆண்ட்ராய்டு வந்து பண்ணாங்க. டிஜிட்டல் போட்டோகிராபி மதிப்பாய்வின் படி PC வேர்ல்ட் வெளியிட்ட ஒரு நேர்காணலில் ரூபின் 2004 முதலீட்டாளர்களுக்கு முன்வைக்கப்பட்ட அசல் கருத்து, ஆன்லைனில் படங்களை சேமிப்பதற்கான கிளவுட் பகுதியை கொண்ட கேமரா தளம் என்று கூறினார். 2005 கூகுள் ஆண்ட்ராய்டை வாங்கிய நேரத்தில் திட்டம் மாறிவிட்டது. ஓகே, சரியா. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரொஃபஷனல் கேமராஸில் வந்து ஒரு செட்டிங்ஸையும் நம்ம உள்ளே போய் டியூன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறதுக்காக வந்த ஒரு OS தான் ஆண்ட்ராய்டு. அதில் அப்படியே பேசிக்கலாமேன்னு வந்து ஃபோனாக மாறிச்சு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த டைமில் வந்து மார்க்கெட்டில் ஆல்ரெடி வெல்னோன்னு சொல்லணும்னா பிளாக்பெரி ஒரு பக்கம், நோக்கியா ஒரு பக்கம், இவங்களாம் பிக் நேம், சோனி எரிக்சன் இவங்களாம் தான் பிக் நேம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா LG, சாம்சங் இவங்க ஒரு பக்கம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது என்னாச்சுன்னா, திடீர்னு 2007 ஐஃபோன் 2007 ஐஃபோன். ஸோ அதுக்கு முன்னாடி இவங்களுக்கும் என்னென்னா, எப்பயுமே ப்ரோ இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு எப்பயுமே இந்த லீக்ஸுங்கிறது ஒன்று இருக்க தான் செய்யும். ஓகே. இப்போ வரைக்கும் பாருங்களேன், 6 மாதம் கழிச்சு வர போகிற ஃபோனுக்கு வந்து இப்போயே சர்டிஃபை ஆகிடுச்சு, இந்த டிஸ்பிளே தான் ஆர்டர் போட்டிருக்காங்களா, இந்த ஃபோனுக்கு BOE தான் டிஸ்பிளே பண்ண போகிறானா, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு வெளில வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் வர ஃபோன் என்னவோ திருப்பி அதே மாதிரி தான் இருக்குது. 12 ஒன்றும் பெருசாக மாறின மாதிரி தெரியவே இல்லை. சரி, C டைப் ஒன்று தான் மாறி இருக்கு. ஆனால் இவங்களும் லீக்ஸ்னு ஏகப்பட்டது விட்றாங்க. யாரை கலாய்க்கிறீங்க? ஐஃபோனை கலாய்க்கிறீங்களா? ஐஃபோனை தான் கலாய்க்கிறோம். ஆண்ட்ராய்டு பற்றி பேசுகிறதுனால ஆண்ட்ராய்டு காரங்களும் தாங்க. சரி, ஆண்ட்ராய்டு மட்டும் கலாய்ப்போம். அப்படின்னா நம்ம சாம்சங்கை கலாய்க்கலாம் தான். ஏன்னா S22 S24 வரைக்கும் ஒரே ஃபோன் தான். இல்லை, S20 ஒரே ஃபோன் தாங்க. S20 மாறிச்சு ப்ரோ. அந்த டிசைன் கேமராவில் பாருங்க, ஒரு டிசைன் மாறும். S20 அல்ட்ராலேயே 48 மெகா பிக்சல் கொடுத்தாங்க. அது நல்ல கேமரா. ஆமாம், அதை திருப்பி கொண்டு வந்திருக்காங்க 50ன்னு சொல்லி. ஆமாம், ஆனால் இப்போ ட்ரிபிள் கேமரா, இப்போ 4 கேமரால. ஆமாம்ல, அது வேற டிசைன். அது லேசர் ஆஃப் ஃபோக்கஸ் கிடையாது. இப்போ லேசர் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்கு இல்லை, ஆனால் எடுக்கிறது என்னவோ அதை விட மோசமாக தான் எடுக்குது. அது வந்து போஸ்ட் ப்ராசஸிங். தட்ஸ் வாட் வி கால் அஸ் ஐ.
ஆமாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ, அது கேமராவுக்காக வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் அப்படியே மார்க்கெட்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அரசியல் குறைச்சலாக வெளில அப்படியே தெரிய வரும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் வரப்போது, இந்த மாதிரி ஃபோன்லேயே நம்ம ஏன் பண்ணக்கூடாது அது இதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் இருக்க மற்ற பிராண்ட்ஸை கம்பீட் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் அவங்க முயற்சி பண்ணும்போது அங்கே ஆரம்பிக்குது. என்ன ஆரம்பிக்குது? ஆண்ட்ராய்ட்லேயும் நம்ம ஏன் ஃபோன் பண்ணக்கூடாது? ஸோ இவங்க வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ ஆண்ட்ராய்டில் ஃபோன் ஏன் பண்ணக்கூடாதுன்னும் போது தான் என்னென்னா இவங்க என்ன மாதிரியான ப்ரோட்டோஸ்லாம் இவங்களுக்கு தோணும் அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்கிறது வந்து பிளாக்பெரி, QWERTY ஸ்லைடு கீபோர்டோட இருக்கக்கூடிய ஃபோன்ஸு. ஸோ இந்த மாதிரியான ஃபோன் டிசைன்ஸில் தான் இவங்களும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு இன்வைட் கொடுக்குறாரு, வாங்க எல்லாரும் வாங்க, நான் ஒரு புது ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணலான்னு இருக்கேன், கமான் என்னென்னா ஐஃபோன். ஐஃபோன் எப்படி இருக்கும்னு யாருக்குமே ஐடியா இல்லை. ஆனால் ஃபோனை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுமே எல்லாம் அரண்டிட்டாங்க. இது நீ ஃபர்ஸ்ட் ஐஃபோனில் ஸ்டோர் எதுவுமே கிடையாது, ஆப் ஸ்டோர்லாம் எதுவுமே கிடையாது. அதில் என்ன ஆப் கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் தான். ஃபர்ஸ்ட் ஐஃபோன் வந்து 2G ஃபோன் தான். ஆமாம், சரியா? ஸோ இப்படி தான் இருந்தது. இருந்தாலும் ஃபுல் ஸ்லாபு, கெப்பாசிட்டிவ் டச்சு, ஒரே ஒரு ஹோம் பட்டனு, நீங்கள் எந்த டாஸ்க் பண்ணாலும் டச் பண்ணி பண்ணலாம் அப்படிலாம் அவர் சொல்லும்போது அதெல்லாம் பெருசாக இருந்தது. ஏன்னா நாம் அந்த சமகாலத்தில் வாழ்ந்ததுனால என்ன ஒரு விஷயம் தெரியும்னா, இந்த டச் ஃபோன் ஒன்று வரப்போகுதுன்னு சொன்னபோது ஒரு சிலர்லாம் அடப்போட டச்லேயே எல்லாத்தையும் ஒன்றா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை அந்த ஒரு பிரமிப்பை ஃபஸ்ட்டு நோக்கியாக்கெல்லாம் முன்னாடி உடைச்சது நான் பார்த்தபோது நான் வாங்கினதுங்கிறது வந்து E6 ராக்கர் E6. அதுக்கப்புறமா தான் நோக்கியாவோட 5300 5800 வருது. 5800 வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் 5800 கினெடிக் ஸ்க்ராலிங்க்கு தனியாக அந்த ஸ்க்ராலிங் எஃபெக்ட்டுக்கு தனியாக ஒரு அப்டேட் வந்தது. ஆனால் இதில் வந்து டிஸ்பிளே ரொம்ப நல்லா இருக்கும். இது 500 இதில் நான் சொல்கிறது மோட்டோ ராக்கரில் கீழே போட்டாலும் ஸ்டெடியாக இருக்கும் அந்த மொபைல். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா பண்ண முடியும். டச்சில் மலைப்பு அப்படி இருந்தது. ஐஃபோன் அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. ஆமாம், ஐஃபோன் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்போது தான் என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஐஃபோன், அதாவது ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் அந்த ஒரு சரிஷ்மா அவர் இருக்காருனாலே வேறு மாஸ், ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் பர்சன்னே சொல்லலாம். எந்த ஒரு டெக்னாலஜியை வந்து உள்ளே கொண்டு வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டில் ஃப்ளா இருந்தாலும் அதை அழகாக சமாளிக்கிற திறமையிலேருந்து எல்லாமே டாப் நாச் அவர்கிட்ட. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன்னா இந்த கெப்பாசிட்டிவ் டச்சுங்கிறதே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், எல்ஜி கிட்ட இருக்குது. ஐஃபோன் வரும்போதே எல்ஜி கிட்ட ஆல்ரெடி ஒரு ஃபோன் வெளியே வந்துருச்சு கெப்பாசிட்டிவ் டச்சோடலாம். ஸோ அது ஒரு பக்கம். இன்னொன்று என்னென்னா இப்படி வந்து ஐஃபோன் ஒன்று வந்ததும் ஆண்ட்ராய்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கீபோர்டுலாம் வச்சு பண்ணதுக்கப்புறம் ஐயோ இவன் எங்கேயோ போயிட்டானே, ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு கொண்டு வந்துட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான், பண்ணி கீபோர்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோமேன்னு சொல்லி ஸ்க்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க வருவாங்க. அதனால தான் கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. வரும்போது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து HTC ட்ரீம்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனு. இது ஒரு ஃபேக்ட் இருக்குது ப்ரோ. எல்லாருக்குமே வழி கொடுத்தது, எல்லாருக்குமே நிறைய கை கொடுத்து தூக்குனதுன்னு பார்த்தா யார் வருவானா, HTC வருவான். இன்னைக்கு அவனை தூக்க யாரும் இல்லை, அவன் காணாம போயிட்டான். ஆண்ட்ராய்டில் அதே மாதிரி வந்து இருக்கலே ப்ரீமியம் அப்படின்னு சொல்லணும்னா HTC தான் எப்பயுமே டாப். HTC தான் ஃபர்ஸ்ட் நெக்ஸஸ் சீரிஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் LGக்கு அதான் நெக்ஸஸ், HTC நெக்ஸஸ் தான் அப்புறம் வரும். HTC நெக்ஸஸில் தான் ட்ராக்கர் பால் இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் வச்சு வரும். ட்ரீம் ஃபோன் ஆல்ரெடி இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி அப்படியே ஒன்றா வரும்போது தான் என்னன்னா ஆண்ட்ராய்டில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ கூட போட்டிருப்பேன். என்னன்னா ஆண்ட்ராய்டு ஏங்கிறது ஆல்ஃபா, பீனா பீட்டா, C ஃபார் கப் கேக்கு, D ஃபார் டோனட்னு சொல்லிட்டு அப்படி வரிசையாக வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பேர் வைக்கிற போலப்பையும் விட்டுட்டாங்க. இப்போ பேரெல்லாம் பெருசாக வைக்கிறது கிடையாது. அவங்களுக்குள்ளார கம்பெனிக்குள்ளார பேசிப்பாங்களே, வெளியில் வந்து 13 வருது. ஆமாம், வெளியில் பேசும்போது 13, 14 தான் பேசிப்பாங்க. இப்போ 15 பீட்டா போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஃபோன் அப்போ எப்படி எமர்ஜ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸஸ், அதுவும் இவங்களோட நெக்ஸஸ் எதுக்கு அப்படின்னா அது வந்து என்ன ஒரு நெக்ஸஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு கலெக்ஷன் காம்பினேஷன் அண்டு மக்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு கொலாபரேஷன் இந்த மாதிரி கூட சொல்லலாமா? ஆமாம். ஸோ அந்த மாதிரி தானே இப்போ எப்படின்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ்ங்கிறதுனால எல்லா அதுக்கான ஒரு இதாக கூட வச்சுக்கலாம், எல்லாரும் சேர்ந்து அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த நெக்ஸஸே வந்து அவங்க எப்படி கொண்டு வராங்கன்னா டெவலப்பர்ஸ்க்காக கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட டெவலப்பர் ஃப்ரெண்ட்லி டிவைஸ் ஒன்று இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா இந்த கான்செப்ட் இதுக்கு முன்னாடி யார் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோக்கியாவில் இருக்குது. நோக்கியா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பப்ளிக் ஒரு டிவைஸ் வரதுக்கு முன்னாடி அதே டிவைஸே இப்போ சப்போஸ் 16 GB ஸ்டோரேஜோட வருதுன்னு வைங்களேன், ப்ரோட்டோடைப்பாக 8 GB ஸ்டோரேஜ், அதே ரேம் 8 GB ஸ்டோரேஜ். டெவலப்பர் என்ன உட்காந்து டெய்லி உட்காந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க போகிறாப்புல, அவருக்கு அதே ஸ்பெசிஃபிகேஷனில் டம்மி ஒன்று செஞ்சு அனுப்பிடுவாங்க. அதே போர்டு எல்லாமே இருக்கும், டிசைன் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஆப்லாம் டெவலப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபோனே வெளில வந்திருக்காது, அதுக்கு முன்னாடி அவங்க ஆப் டெவலப் பண்ணுறது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நோக்கியாவில் அப்படி தான் நடந்துட்டு இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி டெவலப்பர் டிவைஸ் மாதிரி தான் நெக்ஸஸ் வரும். ஆனால் எல்லாருமே அதுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சாங்க மக்கள். எப்படின்னா கேலக்ஸி அது கேலக்ஸி நெக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வந்துச்சு. கேலக்ஸி நெக்ஸஸ்லாம் வரும்போது நான் பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் அவங்க கிட்ட வந்து அவங்க US போயிட்டு வந்தாங்க. நம்ம அந்த சாம்சங்குக்கு முன்னாடியே அந்த கேலக்ஸிங்கிற பேர் அவங்க வச்சுருந்துருக்காங்க இல்லையா? கேலக்ஸி வந்து சாம்சங் தான். ஓகே, கேலக்ஸி நெக்ஸஸ் பண்ணது சாம்சங்.
ஓகே. இது ஒரு ஹைலைட் ப்ரோ. எப்படின்னா ஹெச்டிசி பண்ணி கொடுத்த நெக்ஸஸ் ஒன்று இருக்குது ப்ரோ. சாம்சங் வந்து ரெண்டு நெக்ஸஸ் பண்ணுவான். சரியா, நெக்ஸஸ் எஸ், கேலக்ஸி நெக்ஸஸ், நெக்ஸஸ் எஸ் 2 பண்ணுவான். ஓ கேலக்ஸி நம்ம சாம்சங் 2 பண்ணோம். சாம்சங் பண்ணி கொடுத்தான். அடுத்து யார்கிட்ட போகும்னா எல்ஜி நெக்ஸஸ் 4, எல்ஜி நெக்ஸஸ் 5. ஓகே, 2 நெக்ஸஸ் எல்ஜி. அப்புறம் நெக்ஸஸ் 6 யாருன்னா மோட்டரோலா. சரியா, அப்புறம் நெக்ஸஸ் 5X அது யாருன்னா எல்ஜி. அதே டைம் 6Pன்னு ஒன்று இருக்கும், அது ஹுவாவே. ஓகே. ஸோ ஒவ்வொரு பிராண்ட் கிட்ட போகும், ஒவ்வொருத்தரோட கலவைகள் நீங்கள் பார்க்கலாம். அந்த ஃபோன்ஸ்லாம் எல்லாமே உள்ள ரன் ஆகுறது வந்து அந்த ஃப்ளாட் வெனிலா ஃப்ளேவர்டு ஆண்ட்ராய்டு இருக்கும். அது மேக்ஸிமம் யார் யூஸ் பண்ணுவான்னு போது டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதில் ட்விஸ்ட் என்னன்னா, மக்களும் யூஸ் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. சொல்லப்போனால் ஹெச்டிஆர் ஃபோட்டோ, ஹெச்டிஆர் இமேஜிங் அப்படிங்கிறத புஷ் பண்ணதே எங்கன்னா நெக்ஸஸ் 5ல புஷ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸஸ் 5ல ரெட் கலர்லாம் இருக்கும். 32GB ஸ்டோரேஜுங்கிறது அப்போ 2GB 32GB நெக்ஸஸ் யார் வாங்கினா? ஏன்னா எப்படி ஆயிடுச்சுன்னா ப்ரோ, நெக்ஸஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, ஆனால் அந்த கேலக்ஸி நெக்ஸஸும் காஸ்ட்லி. எல்ஜி நெக்ஸஸ் பொறுசுக்குன்னு கொண்டு வந்து தரையில் போட்டான். $299 மாதிரியான ப்ரைஸிங்கில் புது ஃபோன். அதில் இத்தனைக்கும் எல்ஜி நெக்ஸஸ் ஆனால் எப்படின்னா ஒரு ட்விஸ்ட் அங்கே இருக்கும். 2GB ரேமு, குவால்காமோட S4 குவாட் கோர் ப்ராசஸர், நல்ல ப்ராசஸர், சூப்பர் ப்ராசஸர். 2GB ரேம் தான். அது S4 வந்தபோது வந்த ப்ராசஸர். S4 ப்ராசஸர் இருக்கும். இதில் என்ன ட்விஸ்ட்னா, ஒரு 2 ஆப்ஷன் தான். ஒன்று 8GB, இன்னொன்று 16GB. நெக்ஸஸ் ஸ்டோரேஜே அவ்வளோதான், எக்ஸ்பேண்ட்லாம் பண்ண முடியாது. ஓகே, சரியா. ஸோ இந்த ஃபோனில் வந்து 16GB தான் நான் வாங்கி அப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். வேற மாதிரி இருக்கும் ப்ரோ. ஏன்னா அதில் குவாட்ரண்ட் ஸ்கோர் இந்த மாதிரி ஸ்கோர்லாம் இப்போ நம்ம பசங்க ஓட்டு ரன் பண்ணுவாங்கல்ல. அதாவது அப்போது வந்து அந்த கூகுள் ஃபோட்டோ அப்போலேருந்தே நெக்ஸஸ்லேருந்தே உங்களுக்கு அன்லிமிட்டட் ஃப்ரீ இருந்ததுல்ல? அது நெக்ஸஸ் வந்து எப்போ வந்தது அதுன்னு நான் சொல்கிறேன். அது நெக்ஸஸில் வரல, பிக்சலில் வந்துச்சு. பிக்சல் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது இது வந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் பிக்சல் அண்ட் பிக்சல் எக்ஸல் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது வந்துச்சு. ஸோ இந்த நெக்ஸஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸஸ் 4 இருக்குல்ல, அப்படியே டிட்டோ நீங்கள் போய் டக்குன்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எல்ஜி ஆப்டிமஸ் ஜின்னு ஒரு ஃபோன் இருக்கும். ஆப்டிமஸ் ஜியும் இதுவும் கிட்டத்தட்ட கொஞ்சம் அப்படியே இந்த பேக் டோர் எல்லாமே சிம்பாலிக்காக ஒரே மாதிரி ரிசம்பிளன்ஸ் தெரியும். ஆனால் நெக்ஸஸ் 4 வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபோனு. அந்த ப்ரைஸ்க்கு ஒயர்லெஸ் சார்ஜிங், ஃப்ரண்ட்டில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்கும். அந்த ப்ரைஸ்க்கு ரொம்ப காம்படிட்டிவான ப்ரைஸ், யாருமே கொடுக்க முடியாத மாதிரி இருக்கும். ஏன்னா சாம்சங்கோட ஃபோன்ஸ்லாம் எடுத்து பார்த்தா $700 $800 கிட்ட இருக்கும் சாம்சங்கோட ஃப்ளாக்ஷிப்ஸ்னு. நெக்ஸஸ்ங்கிறது நெக்ஸஸ் ஒரே நெக்ஸஸ் தான், அதான் ஃப்ளாக்ஷிப். கூகுளோட ஃப்ளாக்ஷிப்னா நெக்ஸஸ். அப்படின்ற போது இது வந்து $300 $350 $400 எல்லாம் அரண்டுட்டாங்க. நிறைய பேர் வாங்கினாங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபீச்சர் வேறு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸஸ் 4 வரும்போதெல்லாம் உங்களுக்கு ஜெல்லி பீன்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஐஸ்கிரீம் சாண்ட்விச், ஜெல்லி பீன். அதில் இந்த ஜெல்லி பீன் பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா, ப்ளூ டோன் இருக்கும் நிறைய இடத்துல. பேட்டரி ஐக்கானில் ப்ளூ டோனு, அப்புறம் நம்ம குவிக் டாகிள்ஸ் எல்லாமே ப்ளூ டோனு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நல்லா இருந்தது நெக்ஸஸ். ஸோ எல்ஜி தான் என்ன பண்ணான்னா அஃபோர்டபுள் நெக்ஸஸ் உள்ளே கொண்டாந்தான். அது வந்து இத்தனைக்கும் எனக்கு நான் அதை யூஸ் பண்ணும்போது ஒரு இஷ்யூ இருந்தது ப்ரோ. அதில் டிஸ்பிளே இஷ்யூ. எல்சிடியில் பாட்டம் நேவிகேஷன் பார் இருக்குல்ல, அந்த இடம் வந்து ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் இல்லை, சம்டைம்ஸ் ஆகும். நான் இத்தனைக்கும் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணி எனக்கு ஆச்சு. நோ கிராஸ் கொஸ்டின்ஸு. நேராக போனேன், இஷ்யூ டேப் பண்ணி பார்க்குறான், எஸ் ஜாப் ஷீட். 2 days கழிச்சு போனேன், புது டிஸ்பிளே அவ்வளோதான். அவ்வளோ ஃபாஸ்ட். இது வந்து எங்கன்னா இவன் தான் எல்ஜி தான். எந்த இடத்துலன்னா வடபழனி பக்கத்தில் எல்ஜி சர்வீஸ் சென்டர் இருந்தது. அப்போ இருந்தது. ஆமாம் தெரியும். ஓகே, அங்கே தான் போய் கொடுத்தேன். அவ்வளோதான். இது நோ கொஸ்டின்ஸ். எல்ஜி சர்வீஸ் சென்டர் நம்ம என்ஜிஓ காலனியில் இருந்தது. ஸோ இவ்வளோதான், கொஸ்டின்ஸ்லாம் கிடையாது. டப்புன்னு பார்த்தா தெரியும் என்ன கம்ப்ளைண்ட்னு. செக் பண்ணால் ஆமாம் ஒர்க் ஆகலை, ஓகே 2 days கழிச்சு வாங்க, டன். அவ்வளோதான். டிஸ்பிளே புதுசு போட்டு கொடுத்தாங்க, முடிஞ்சு. நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என்னாச்சுன்னா, இதுலேயும் ஒரு ஸ்டோரி சொல்லலாம். என் ஃப்ரெண்டு வந்து ஆசைப்பட்டு என்ன பண்ணால், இங்கே எக்ஸ்பீரியா எஸ்பி வாங்காமல் அவன் வந்து யூரோப்பில் வாங்கினான். எப்படின்னா ஈபேல ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வர வச்சான். எதுக்குன்னா, நம்ம ஊரில் இருக்கிறது எக்ஸ்பீரியா எஸ்பி நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஊரில் இருக்கிற எக்ஸ்பீரியா எஸ்பி வந்து 3G கேப்பபிள், யூரோப்பில் வாங்கினா 4G கேப்பபிள். ஓகே சரியா. நம்மளால் என்ன பண்ணால் அதில் ப்ராசர் லைட்டாக மாறும். அந்த S3 S4ன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மாறும். ஸோ நம்மளால் வந்து பெட்டராக வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே தேதி வாங்கினான். ஆனால் வேலை செஞ்சது சூப்பராக இருந்தது. இப்பயும் அது என்கிட்ட இருக்குது. என் தங்கச்சி தான் தெரியாமல் சிம் வந்து தப்பாக உள்ள இன்செர்ட் பண்ணி சிம் ட்ரை உடச்சிட்டா. ஏன்னா அது வந்து மைக்ரோ சிம் அந்த ஃபோன்லாம். பட் இவங்க அடாப்டர் போட்டு உள்ளே போடுறேன் போது என்ன ஆகும், சரியா போடலன்னா திரும்ப இழுக்கும்போது பிச்சிட்டு வந்துடும், பின்னு போயிடுச்சு. அந்த மாதிரி நான் வச்சிருக்கேன். கீழே XP என்கிட்ட இன்னும் இருக்குது. SP கீழே பாட்டமில் வந்து அப்படி க்ளோ ஆகும். SP எப்படின்னா மேலே என்ன இமேஜ் பார்க்குறீங்க, என்ன ட்ராக் ப்ளே பண்ணுறீங்க, அந்த ஆல்பம் ஆர்ட் என்ன கலரோ அதில் இருக்கிற ஹைலைட்டடான கலர் கீழே க்ளோ ஆகும் ஃபுல்லாக. ஓகே. பாட்டமில் இவ்வளோ பெருசுக்கு கிளாஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ அது பிளாஸ்டிக் தான், அது டிரான்ஸ்பரண்ட்டாக LED லைட் தெரியும். ஸோ இது SPயா, என் ஃப்ரெண்டு SP ஆசைப்பட்டு வாங்கினான். வாங்கிட்டானா அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் உட்காந்து ஆஸ்ஃபால்ட் திருக்கி விட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன் நெக்ஸஸில். பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். பேட்டரி பேக்கப் ஆவரேஜாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். ஆனால் ஸ்கோர்லாம் ரன் பண்ணேன்னு வைங்களேன். இப்போ சாம்சங் ஃபோன் இருக்குது, LGலேயே ஃபோன் இருக்குல்ல ஆப்டிமஸ் ஜிலாம், அதில் வர ஸ்கோரில் பாதிக்கு கீழே தான் வரும் ஸ்கோர்லாம் ரன் பண்ண. ஆனால் பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லேக்னா என்ன தம்பி அப்படின்னு கேட்கும். ஆனால் அதெல்லாம் லேக் ஆகும்.
ஏன்டா அது லேக் ஆகுதுன்னு பார்த்தா இது வெண்ணிலா ஃப்ளேவர் பார்த்தீங்களா, ஸ்கின்லாம் பெருசாக இருக்கவே இருக்காது. பட் அந்த எல்ஜியோ இல்லாட்டி சாம்சங்கோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட டச் விஸ் யூஐ ரன் ஆகும். எல்ஜி பார்த்தீங்கன்னா அவன் ஒன்று ரன் பண்ணுவான். ஸோ அந்த யூஐலாம் ரன் ஆகிறனால என்ன ஆகும்னா அதில் ஸ்லகிஷ்னஸ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் பிட்வீன் பேஜஸ் போனாலும் சரி, ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் எதுலையுமே வந்து பெரிய லெவலில் லேக் எதுவுமே ஃபீல் பண்ண மாட்டோம். இத்தனைக்கும் அப்போ என்ன ப்ரோ 60 ஹெர்ட்ஸ் பேனல் தான், அதுவே பெரிய விஷயம் இல்லை, அப்படி தான் இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது எல்ஜி ஒரு ட்ரெண்ட் செட் ஆகுது, இந்த நெக்ஸஸ் 4 ஒரு ட்ரெண்ட் செட்டாக மாறுது. என் ஃப்ரெண்டு எஸ்பி வாங்கிட்டு அதில் வந்து பெருசாக கேம் அந்தளவுக்கு ரொம்ப ஃப்ளூயிட் ஆட முடியலன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னாச்சுன்னா நான் கிட்டத்தட்ட இருந்த கேம் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அந்தளவுக்கு வெறித்தனமாக ஆஸ்ஃபால்ட் எயிட்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ கார்ஸ் இருக்கோ எல்லாம் அன்லாக் பண்ணியாச்சு எல்லாம் அந்தளவுக்கு. அப்போ கேமும் கொஞ்சம் பெட்டராக இருந்தது ப்ரோ. எப்படின்னா ப்ளே ரொம்ப பண்ண வைக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நானும் ஒரு பெரிய பிளேயர், உங்களுக்கு தெரியும், கேண்டி கிரஷ். ஆமாம், 1700 நான் சீக்கிரம் முடிச்சிட்டேன். நான் 1700 முடிச்சுட்டு ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவங்க அப்டேட் எல்லாம் கொடுத்தாங்க முன்னாடி. அப்போது ஒரு இது இருக்கும், ரீச் முடிச்சிட்டோன்னு. இப்போ பார்த்தா கிட்டத்தட்ட 10,000 15,000லாம் போயிட்டு இருக்கு. லெவல் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே காப்பி கட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல, இருக்கலாம். இப்போ ஒரு 7,000 தாண்டி இருக்கும், 7,000 8,000 கிட்ட இருக்கேன். அப்போ அந்த கேம் விளையாட அந்த ஒரு இது இல்லை ரொம்ப. இது அதான் ப்ரோ, இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வந்தேன்னா அந்த ஆஸ்ஃபால்ட் எயிட்டில் நீ பே பண்ணியா அப்படின்னு என்ன யாராவது கேட்டால் இல்லை, பே பண்ணவே இல்லை. ஆமாம், அந்த கேமில் நான் ஒரு பூஸ்டரோ எதுவுமே பே பண்ணல. கேமில் இருக்கலே பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணால் அதிலே காயின்ஸ்லேருந்து எல்லாமே கிடைக்குது. மல்டி பிளேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நேராக ரியல் வேர்ல்டில் கனெக்ட் ஆகி இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகி விளாட்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏரோப்ளைன் மோடில் போட்டு வைஃபைல கனெக்ட் பண்ணி ஆடுவேன். ஏன்னா கேம் ஆடிட்டு இருக்கும்போது கால் வந்துச்சுன்னா நம்மளை அந்த ரூம்லேருந்து கிக் பண்ணிவிடும். ஏதோ நம்ம ஃபோர்ஜரி பண்ணுறோம், ஏன்னா ஓவர்லே வரும்ல. ஆமாம், இப்போ கால் வந்ததுன்னா மேலே பார்ப்பாங்கல்ல நோட்டிஃபிகேஷன் வரும், கால் வருது அப்படின்னு சொல்லி. வந்த உடனே என்ன ஆகிடும்னா இவன் ஏதோ ஒரு ஆப் வச்சு ஓவர்லே பண்ணுறான், ஏதோ ஏமாத்த பார்க்குறான்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு நம்மளை வெளில கிக் பண்ணிவிடும். சரியா, அதனால நான் ஏரோப்ளைன் மோடு போட்டு கேம் ஆடின காலமும் உண்டு. ஸோ அதனால் கிட்டத்தட்ட வந்து அந்த கேமில் என்னென்ன கார்ஸ் இருந்ததோ எல்லாம் அன்லாக் பண்ணிட்டு ஸோ அப்படிலாம் இருக்கும்போது என்னாச்சுன்னா என் ஃப்ரெண்ட் வந்து நானும் கேமிங்காக தான் வாங்கினேன், எஸ்பியில் எனக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் வரல, ஃபோன் வந்து கொஞ்சம் சூடாகுது லேக் ஆகுது அப்படின்னா. சரி இப்போ என்ன பண்ணலாம், ஒன்றுடா நீ வேணா இதை எடுத்துக்க, எனக்கு நெக்ஸஸை கொடு அப்படின்னு சொல்லி அவன் நெக்ஸஸ் எடுத்துக்கிட்டான். அந்த எஸ்பி தான் என்கிட்ட இருக்குது. நான் எஸ்பி நான் வந்து அந்த கேமில் ஆடிட்டோமே, இதுக்கப்புறம் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எஸ்பி போனேன். ஸோ எஸ்பி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ நெக்ஸஸ் வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் செட்டர் ப்ரோ. அடுத்து நெக்ஸஸ் 5 வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆடு பார்த்தாலும் சரி, கிரிக்கெட் ரிலேட்டட் ஆடாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஆடு பார்த்தா டிவியில் வந்து நெக்ஸஸோட சிம்பிள் அழகாக வரும். அந்த நெக்ஸஸ் 5யோட ஒரு அவுட்லைன் மட்டும் காட்டுவான். நார்மலாக நீங்கள் பார்த்துருக்கலாம், முன்னெல்லாம் நம்ம அந்த 2010 11 அந்த டைமில் இப்போ கிரிக்கெட் வேர்ல்டு கப்பே நடக்குதுன்னு என்ன ஆகும், சுற்றி பவுண்டரி லைன் பக்கத்துலலாம் நோக்கியான்னு பார்ப்போம். ஆமாம், நோக்கியான்னு பார்ப்போம். அப்புறம் ஏதாவது இப்போ கிரிக்கெட் ஸ்கோர் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கணுமா, அப்பயும் இன்டர்நெட் நமக்கு இருந்தது, 3Gலாம் இருந்தது. ஸோ நீங்கள் பார்க்கணுன்னா என்ன பண்ணலாம்னா ஃபோனில் பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபோனோட ஐக்கான் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எய்தர் ஐஃபோனோட ஸ்கெலிட்டன் இருக்கும், ஐஃபோனோட டிசைன் இருக்கும், நெக்ஸஸோட தான் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்குமா. ஸோ அந்த மாதிரி நோக்கியா மாதிரி இப்போ நெக்ஸஸ்லாம் இருந்தது. நெக்ஸஸ் 5 எங்கே பார்த்தாலும் இருக்கும், ஆண்ட்ராய்டுன்னு போட்டாலே நெக்ஸஸ் இமேஜ் தான் இருக்கும். ஸோ அப்போ நெக்ஸஸ் 5 வந்தது. நெக்ஸஸ் 5 வரும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இமேஜிங் வந்து நெக்ஸ்ட் லெவலில் அப்போ தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸ்னாப்ட்ராகன் 800 யூஸ் பண்ணிட்டு ஃபார் த ஃபஸ்ட் டைம் 8 சீரிஸ் ப்ராசஸர். ஆமாம், சாம்சங் 800 வந்து அதாவது ஸ்னாப்ட்ராகன் 800 போட்டு பர்ஃபார்மன்ஸ் டாப்னாச்சு. ஃபோனில் அடுத்த ஜம்ப் என்னன்னா 1080p பேனல். 1080p அதாவது ஆனால் மேலேயும் கீழேயும் பெரிய இது இருக்கும். ஆமாம், இந்த இடத்துல ஆண்ட்ராய்டு வந்து என்னென்னா ஒரு அந்த பீரியடில் தான், அதாவது ஆண்ட்ராய்டு 5 லாலிபாப்னு நினைக்கிறேன், ஆண்ட்ராய்டு 6 வந்து மேஷ்மெலோ. கரெக்டாக? ஆமாம், கரெக்ட். ஸோ அந்த ஆண்ட்ராய்டு 5ல் தான் வந்து இந்த லோக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதாவது லாவா, மைக்ரோமேக்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளைன்னு ஒரு மொபைல், அப்புறம் ப்ளூ அப்படின்னு ஒரு மொபைல், அப்புறம் ஜோலோன்னு ஒரு மொபைல். எவ்வளோ பேர் சுற்றினாங்க, இன்டெக்ஸ், செல்கான்லாம் வந்து ஒரு பேஸ் லெவல் நார்மல் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கும், பெருசாக ஒன்று இருக்காது. மைக்ரோமேக்ஸ்லாம் வந்து 2.3லேயே நல்லா இருக்கும். ஆமாம், ஒரு 256 GB சூப்பர் ஃபோன், 512 GB சூப்பர் ஃபோன்லாம் 512 GB ரேம். ஆமாம், 512 GB ரேம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்தது. அப்போது வந்து நான் லாவாவில் X8ன்னு ஒரு மாடல் வாங்குறேன், லாவா X8. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 GB 64 GB வரைக்கும் அப்போ தான் ஃபஸ்ட்டு வருது. எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இல்லை இன்பில்டே 64 இன்பில்டே வருது. அதில் லாவாவில் அந்த கேமரா இன்றைக்கி நம்ம பேசுகிறோமே டூவல் வியூ அதெல்லாம் பேசிட்டோம் இல்லையா, அப்போது அந்த 6 அந்த 5 to 6 மாறும்போது பல விஷயங்கள் அந்த கேமராவில் இருக்குது. ஓகே, அப்பயே இருக்குது. இன்றைக்கி சாம்சங்கில் வந்து ஒரு மல்டி லென்ஸ் நம்ம போக முடியும், ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா, அந்த மாதிரி ஒரு வீடியோ ரெக்கார்டிங் அதில் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஏன் அதை எனக்கு இப்போது ஞாபகப்படுத்திக்க முடிஞ்சதுன்னா, அந்த ஃபோன் ரொம்ப நாளாக கடந்தது, அது பேட்டரியெல்லாம் உள்ளே தான் இருக்கும், இது பண்ண முடியாது. பேட்டரி கெட்டு போயிருந்தது, பேட்டரியெல்லாம் கழட்டி வச்சுட்டு திருப்பி ஒரு ரொம்ப நாள் கழிச்சு அதை எடுத்து இப்போ சமீபமாக 1.5 வருஷம் முன்னாடி அந்த கொரோனா அந்த பீரியடில் எடுத்து அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தபோது எனக்கு ரொம்ப மலைப்பாக இருந்தது. அப்போயே இப்படிலாம் இருந்திருக்கு, அப்படியே இருந்திருக்கு. பல விஷயங்களை எடுத்திருக்காங்க. இதே ஆண்ட்ராய்டு ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல.
அதுக்கப்புறமா ஏன் எடுத்தாங்கன்னு ப்ரோ, என்ன மேட்டர்னா ஆண்ட்ராய்டில் நிறைய S4 இருக்குல்ல, சாம்சங் S4 இருக்குல்ல, S4ல டூயல் வியூ உண்டு. டியூவல் வியூ மட்டுமா உண்டு, எல்லா விஜெட்டும் ஃப்ளோட் ஆகும். ஆமாம், வீடியோ பிளேயர்லாம் சும்மா அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும், அவ்வளோ க்ளீனாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது வந்து ஆண்ட்ராய்டு 4ல் வந்தது நினைக்கிறேன். ஆண்ட்ராய்டு 3, ஆண்ட்ராய்டு 4 கரெக்டாக. எது ப்ரோ? S4லாம் சொல்கிறேன். ஆமாம், அந்த டைமில் என்னன்னா உங்களுக்கு இதுதான் ஐஸ்கிரீம் சாண்ட்விச், ஜெல்லி பீன். ஆமாம், 2.3.6 இந்த மாதிரி தான். 2.3 வந்து நம்ம S2 அந்த பைபிள் அந்த இதில் சுற்றிட்டு இருந்தோம். S2ல இருந்த ஆமாம், அப்போ அந்த S2வே ரொம்ப நல்லா இருக்கும். S2லாம் 4 வருஷம் முன்னாடி தான் தூக்கி போட்டார் ஒருத்தர், தெரிஞ்ச பாபுன்னு சொல்லிட்டு டிரைவர் ஒருத்தர். அவர் அப்போ வாங்கின ஃபோனை அப்படியே வச்சிருந்தார். ஒரு 16 GB தான் உள்ள இன்பில்ட் மெமரி. அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருந்தார் ஃபோன் பேசுறதுக்கு மட்டும். அவரோட ஃபர்ஸ்ட் ஃபோனாக இருந்தது. இப்போ அவர் S22 யூஸ் பண்ணுறாரு. அந்த S2வை ரொம்ப நாள் வச்சிருந்தார். S2லேருந்து S22 இல்லை, பயங்கரமான அப்கிரேடாக இருக்குது. அதான் பார்த்தேன். நடுவில் அவர் வேறு ஃபோனை யூஸ் பண்ணார். ஆனால் அந்த S2வை அவர் கொடுக்கவே இல்லை. அது ரொம்ப நாள் அது அவர் வச்சிருந்தார். இல்லை, ஃபஸ்ட்டு ஃபோன் சாம்சங் கிட்ட இருந்து சூப்பர் அமோலட், அதுதான் தின்னஸ்ட் அமோலட். ரெண்டாவது அந்த அமோலட் ஸ்க்ரீனோட அந்த கிளாரிட்டி இருக்குல்ல, அது S4லலாம் கம்மியாக இருந்ததுன்னு சொல்லுவேன் நான். இல்லை, உண்மைதான். ஏன் தெரியுமா ப்ரோ, அந்த சைஸ் டிஸ்பிளேல அதுக்கப்புறம் திருப்பி ரொம்ப நல்லாச்சு அப்படின்னு சொல்லணும்னா S8 சீரியஸ். S8 பயங்கரம். S8 சீரியஸில் வந்து PPI எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 500 and something அந்த மாதிரி. இப்போ இருக்கிறதெல்லாம் குறைச்சிட்டாங்க. S20க்கு அப்புறமா குவாட் S20லையும் உங்களுக்கு ஹை PPI. ஆமாம், S10 வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா சென்சாரும் இருந்தது. ஆமாம், ஹார்ட் ரேட் சென்சார் இருந்தது, பயோமெட்ரிக் இருந்தது. ஆமாம், இதெல்லாம் ஒரு பக்கம். ஸோ இதுதான் ப்ரோ. இப்போ பாருங்களா, அப்படியே அப்போ நெக்ஸஸில் வரும்போது என்ன ஆகுதுன்னா, நெக்ஸஸ் 5ல HDR, நெக்ஸஸ் 6 வந்து பார்த்தீங்கன்னா பிக்கர் ஸ்க்ரீனில் ஒரு நெக்ஸஸ் ஃபோன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மோட்ரோலா. இது வரைக்கும் பயோமெட்ரிக் கிடையாது. நெக்ஸஸ் 6 வரைக்கும் பயோமெட்ரிக்கே கிடையாது, வெறும் பின்னு அப்புறம் பேட்டர்ன். இதுதான் பயோமெட்ரிக். எங்கே வருதுன்னா 5Xலையும் 6Pல தான் பயோமெட்ரிக் வருது, ரியர் ஃபிங்கர் பிரிண்ட்டு. 6P வந்து எதில் ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெரிரிக் சேனல்லையும் உடைக்கிறதுல ஃபேமஸ். நிறைய பேர் உடைப்பாங்க. ஆமாம், நிறைய பேர் உடைப்பாங்க. அந்த கரெக்டாக அந்த ஆண்டனா கட் விட்டு இந்த கேமரா மாடல் பக்கத்தில் வந்து ஈஸியாக வளைஞ்சிரும் அந்த ஃபோன். ஸோ அதனால் உடச்சி வீடியோ போட்டிருப்பாங்க. நீங்கள் அதையும் பார்க்கலாம், யூடியூப்பில் போய் இப்பயும் செக் பண்ணலாம். நெக்ஸஸ் 6Pன்னு போட்டிங்கன்னா ஜெரிரிக் சேனல் ஃபேமஸ் ஆகிறதுக்கு நெக்ஸஸ் 6Pயும் ஒரு காரணம். ஓகே, சரியா? ஆனால் நல்ல ஃபோனு. அப்படி பார்த்தா அந்த 6ன்னு வரது எல்லாமே iPhone 6மே உடஞ்சி தான் போச்சு. ஸோ அப்போ இங்கே பாருங்களேன், இங்கே ஜம்ப் பாருங்கள். நெக்ஸஸ் 4 720p, நெக்ஸஸ் 5 1080p, நெக்ஸஸ் 6 Quad HD, அதுக்கப்புறம் வந்து 6Pயும் Quad HD. இப்போ வருது பிக்சல். அப்படியே கம்ப்ளீட்டாக ரீவேம்ப் பண்ணுறாங்க. இவ்வளோ நாளாக இருந்தது வந்து ஒரு டெவலப்பர் டிவைஸு, வெண்ணிலா ஃப்ளேவரு, அது மட்டும் தான். நாங்கள் தனிப்பட்ட முறையில் ரொம்ப எஃபோர்ட்லாம் போடல. ஆண்ட்ராய்டு இப்படி தான் நாங்கள் வச்சுருந்தோம். ஓகே. ஸோ எல்லாருக்குமே நாங்கள் என்ன ப்ரொவைட் பண்ணுறோமோ அதுக்கு மேலே அவங்க பில்டு பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் என்ன ப்ரொவைட் பண்ணுறோமோ அதுதான் ஃபோனாகவே விட்டுக்கிட்டு இருந்தோம். அதான் நெக்ஸஸ். பிக்சலில் வரும்போது ஃபஸ்ட்டு பேரே பாருங்களேன், பிக்சல் நம்ம எங்கே யோசிப்போம்? பிக்சல் பர்ஃபெக்ட் எங்கே யோசிப்போம்? இமேஜஸ். ஸோ இமேஜிங்கில் அடிக்கிற பாரு உங்கள் எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து என்ன ஆகுதுன்னா, குவால்காமோட இவங்க செம்ம க்ளோஸாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு ISP அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் ஒரு பெரிய லீப் ட்ரை பண்ணுறாங்க. இமேஜ் வந்து இப்போ எல்லாரும் அதே SoC தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களதில் வர அவுட்புட் வேறையாக இருக்கும், நம்ம பிக்சலில் வர அவுட்புட் வேறையாக இருக்கும். ஃபோட்டோவில் மட்டும்தான். ஆமாம், வீடியோலாம் வந்து எல்லாருமே இப்போ மொக்கையாக தான் இருந்தாங்க. அந்த டைமில் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எவனை பார்த்தாலும் மொக்கையாக தான் இருப்பான். ஐஃபோனே என்ன பண்ணான்னு நினைக்கிறீங்க? ஐஃபோன் எப்போ திரும்ப கேட்ச் பண்ணது? 10R டைமில் தான் கேட்ச் பண்ணுறான். 10R டைம்லேருந்து தான் ஐஃபோன் மாசு. ஐஃபோன் 10 யூசர்ஸ் வந்து இப்போ போய் வீடியோ எடுத்து பார்த்தாங்கன்னா கூட ஐஃபோன் 10 அவ்வளோ கேவலமாக இருக்கும். ஆனால் 10R சூப்பராக இருக்கும். அதில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து HDR அல்காரிதம் உள்ள கொண்டு வந்து ஃபியூஸ் பண்ணாங்க. சரி, அது இருக்கட்டும். அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிக்சல் எப்படின்னா, பிக்சலில் வீடியோஸ் மொக்கையாக தான் இருக்கும் ஆவரேஜ். ஆனால் ஃபோட்டோஸ் டாப் நாச், கான்ட்ராஸ்ட், கலர்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதில் எடுக்கக்கூடிய சீனரி ஃபோட்டோஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். சிங்கிள் கேமரா தான். பிக்சல் அண்ட் பிக்சல் XL 2 மாடல் வந்துச்சு. அதில் தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போரா பர்பிள் மாதிரியான கலர்ஸ்லாம், டிஃப்ரெண்டான ஒரு கலர் ப்ரோ. நம்ம இந்த சாம்சங்கில் போரா பர்பிள்னு அந்த மாதிரியான பர்பிள் கலர்ஸ்லாம் வந்து நம்ம இன்னைக்கு சொல்கிற AI ஃபோட்டோ அல்காரிதம் அதெல்லாம் வந்து 2-3லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், இது இப்போ பிக்சலுங்கிறதே கிட்டத்தட்ட அப்படி தான். ஏன்னா கம்ப்யூட்டேஷனல் ஃபோட்டோகிராஃபி தான் உள்ள வருது. ஃபோட்டோகிராஃபிலாம் 3ல வந்துருச்சு இல்லை? இதுவே கம்ப்யூட்டேஷனல் தான். அவன் பிக்சலுங்கிறதே அப்படி தான். அதனால தான் என்ன பண்ணுறான்னா, அவன் டென்சார்னு சொல்லுவான். அப்போலாம் அவனோட அந்த AI கேப்பபிலிட்டிஸுங்கிறத எப்போ பூஸ்ட் பண்ணுறான்னா, பிக்சல் 3 டைமில் 4 டைமில் அப்போலாம் செம்மையாக பூஸ்ட் ஆகும். தனியாக சிப் வச்சு ப்ராசஸ் பண்ணுறது, இமேஜ் ப்ராசஸ் பண்ணுறது தனியாக சிப் வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். இதை தவிர வந்து செக்யூரிட்டிக்கு பார்த்தீங்கன்னு வைங்களேன், பிக்சல் 4, 5 டைம்லலாம் டைட்டன் சிப் பற்றி பேச ஆரம்பிச்சிருப்பான். ஸோ இதெல்லாம் நடக்கும் போதும் அவன் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா ISP நெக்ஸ்ட் லெவலில் புஷ் பண்ணி அந்த இடத்துல வந்து AI ப்ராசஸிங், அதாவது கம்ப்யூட்டேஷனல் ஃபோட்டோகிராஃபிங்கிற ப்ராசஸிங்லாம் அப்பயே வந்துருச்சு. அந்த டென்சாருங்கிற டைம் அடிக்கடி அவன் வந்து இந்த ISP நியூரல் ப்ராசஸிங்கை சேர்த்து அவன் சொல்லி கடைசியில் அவன் சிப்பே டென்சார் அப்படின்னு ஆகிட்டான். அதுதான் பிக்சல் 6லேருந்து நம்ம பார்க்குறது. ஸோ பிக்சல் லைன் இப்போ எப்படி வர ஆரம்பிச்சதுன்னா, ஃபோட்டோகிராஃபிக்காக
வர ஆரம்பிச்ச லைனப் பிக்சல். ஓகே. அப்புறமா என்னாச்சுன்னா பிக்சல் கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது. பட் இப்போ அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபோட்டோவில் அவங்க பயங்கரமாக டாமினேட் பண்ணாலும் வீடியோவில் டாமினேட் பண்ணவே முடியல. அந்த இடத்துல சாம்சங்கும் ஆப்பிளும் எங்கேயோ போயிட்டாங்க. ஆனால் ஃபோட்டோவில் அப்பயும் பிக்சல் தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தான். ஒரு விஷயம் எனக்கு இப்போ இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு அப்புறமா புரியுது. இந்த ஆண்ட்ராய்டுங்கிறது கேமராவுக்காக பண்ண சாஃப்ட்வேர். கடைசியில் கேமரா பண்ணுறோம். பிக்சல் ஃபோனில் கேமரா நல்லாயிருக்கும். ஆமாம். ஓகே. ஃபோன் பேச முடியாது. அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. ஃபோன் பேசினா சூடாகும், நெட்வொர்க் கிடைக்காது. ஆமாம். அவங்களுடைய ஐடியாவில் அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க. ஆண்ட்ராய்டு கேமராவுக்கான சாஃப்ட்வேர். கரெக்டாக. ஆமாம். அப்படிதான். அதனால தான் பார்த்தீங்கன்னா பிக்சல் ஃபோன் வந்துருக்கு. ஆமாம், கேமராவுக்காக. ஆமாம். 8A வந்து கேமராக்கான ஃபோன். ஆமாம். நீங்கள் கேமரா ஃபோன் நீங்கள் பேசுறதுக்கு வேறு வச்சு. அங்கே தான் பிரச்சனை. இப்போ வந்து பிக்சல் ஃபோன்ஸ் இப்பயும் ஃபோட்டோ நல்லா தான் எடுக்குது. ஆனால் மார்க்கெட்டில் இருக்க மற்றவங்கலாம் ஓவர்டேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விவோலாம் எங்கேயோ போயிட்டாங்க. அதாவது இன்னைக்கு சைனீஸ் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாருமே விவோ, அப்புறம் அந்த ஜியோமி, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபியில் அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. சரி, இப்போ இங்கே வருவோம். பிக்சல் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவில் சூப்பராக இருக்குது, எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருந்திருக்கு. பிக்சல் 2XL வருது. 2XL வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கான்ட்ரவர்சிஸும் இருந்தது ப்ரோ. எந்த மாதிரியான கான்ட்ரவர்சினா 2XL இருந்த பேனல் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதில் கொஞ்சம் டிஸ்பிளே இஷ்யூ, டின்ட் இஷ்யூ, இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருந்தது 2XL. பட் 2 இல்லை. 2 வந்து 16:9, 2XL வந்து 18:9. அடுத்த வருஷம் வருது 3 வரும்போது என்ன இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வரும்போதே தெரிஞ்சிருச்சு ஏதோ நைட் ஃபோட்டோகிராஃபின்னு ஒன்று சொல்கிறாங்க. நைட் சைட் நைட் ஃபோட்டோகிராஃபி ஒரு 64 GB தான் இன்பில்ட். ஆமாம்மா. அப்போ அவ்வளோதான். இப்போவுமே வயசானவங்க அந்த ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நீங்கள் கேட்ட அந்த அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் எல்லாம் இருந்தது. ஆமாம், அது பிக்சல் 3 வரைக்கும் இருந்தது, அன்லிமிட்டடாகவே இருந்தது. எல்லாரும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அன்லிமிட்டடை வந்து ஹை குவாலிட்டி அப்லோட்ஸில் லிமிட் பண்ணாங்க. அது 5A வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் அதெல்லாம் கிடையாது. 6லேருந்துலாம் அதெல்லாம் கிடையாது. ஹை குவாலிட்டி அப்லோட்ஸும் ஃப்ரீ கிடையாது. அப்படி தான் மாற்றிட்டாங்க. ஆனால் இந்த 2 வரும்போது என்னாச்சுன்னா 2ல் வந்து ஒரு பெரிய ரிவாம்ப் எந்த மாதிரினா ஃபோனோட டிசைனில் ரிவாம்ப் ஆச்சு. உங்களுக்கு 18:9 மாறிச்சு, பார்க்க சூப்பராக இருந்தது. பிக்சல் 2XL ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வேறு லெவல் ஃபோட்டோஸ், அதில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வேணாலும் நான் SRK அட்டாச் பண்ண சொல்கிறேன். அவ்வளோ சூப்பராக நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன். 3க்கு போகிறேன். 3 வந்து இன்னும் நான் பொசுக்குன்னு இப்படி டிசைனை மாற்றிட்டேன். ஏன்னா இதில் இன்னொன்று என்னென்னா பிக்சல் ஃபோன்ஸோட டிசைன் ஏன் அவ்வளோ டாப் நாச்சாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து ஆல்ரெடி மோட்டோரோலாவை அக்வயர் பண்ணியிருந்தாங்க கூகுள். ஓகே. நெக்ஸஸ்லாம் மோட்டோ நெக்ஸஸ் பண்ணதுக்கு காரணமே ஆல்ரெடி அக்வயர் பண்ணியாச்சு. மோட்டோ எக்ஸ்னு ஒரு ஃபோனு, மோட்டோ G ஃபர்ஸ்ட் ஜென், அதெல்லாம் யார் பண்ணா? கூகுளோட சேர்ந்து கூகுள் வந்து மோட்டோரோலா அக்வயர் பண்ணாங்க. ஓகேயா? ஸோ அப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது HTCயும் அக்வயர் பண்ணிட்டாங்க கூகுள். அக்வயர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு பிக்சலோட டிசைனை பார்த்தீங்கன்னா பச்சை தெரியும், என்னடா இது HTC ஃபோன் மாதிரியே இருக்குன்னு. ஏன்னா அதே டைமில் வந்து HTC ஃபோன்ஸோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். U10, U11 இந்த மாதிரியான ஃபோன்ஸ்லாம் இருக்கும். HTC 10 இதெல்லாம் அது கூட கம்பேர் பண்ணால் அதே டிசைன் இருக்கும். அது யாருன்னா HTC தான் டிசைன் பண்ணுறாங்க. அது நீங்கள் இன்னும் தெளிவாக பார்க்கணும்னா 2 இந்த சீரிஸ்லாம் பண்ணும்போது சூப்பராக தெரியும். HTC அப்படி இருக்கும். ஏன்னா ப்ரெஷர் ஸ்குவீஸ் வச்சிருப்பாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு 4XL தான் கடைசியாக HTC பண்ணி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அது கிட்டத்தட்ட இப்பயும் அந்த இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க அந்த டிசைன் லாங்குவேஜ்லேருந்து வெளில போயிட்டாங்க. எப்படின்னா இந்த ஸ்குவீஸ் சென்சார் ஒன்று வச்சிருப்பாங்க ப்ரோ. நம்ம ஸ்குவீஸ் பண்ணால் கூகுள் அசிஸ்டண்ட்டை வேக் பண்ணலாம். எனக்கு இப்போ வந்திருக்கிற அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பின்னாடி ஏதோ டபுள் டேப் பண்ண அதெல்லாம் இருக்குது. ஆமாம். S24 அல்ட்ராவில் இருக்குது, S23 அல்ட்ராவில் இருக்குங்கிறாங்க. பிக்சலில் இருக்குது, இதுலேயும் இருக்கும். நம்ம வந்து பெருசாக அதெல்லாம் எனேபிள் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா டபுள் டேப் ஏன் தெரியுமா ப்ரோ பெருசாக எனேபிள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது. டபுள் டேப் இருக்கக்கூடிய ஃபோனில் அந்த டபுள் டேப்போட ஃப்ரீக்வன்சி கூட நம்ம செட் பண்ணலாம். ஓகே. இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம தவறுதெல்லாம் இப்படி தட்டிட்டோம்னா பின்னாடி எடுத்துரும். ஒன்று ஸ்க்ரீன்ஷாட் வச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். அந்த டேப்பிங் ஃப்ரீக்வன்சியை கூட நம்ம டிசைட் பண்ணலாம், எவ்வளோ குயிக்காக அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். கஸ்டமர் யூசர்ஸ்க்கு இது ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ அப்போ என்னாச்சுன்னா 3 வருது, நைட் சைட் வருது. 3 வரும்போதே இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோகிராஃபியில் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னா என்னன்னு பார்த்தா OS கூட EIS-ம் கொலாப் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து ஃபியூஸ் பண்ணனால கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் மாறிச்சு ப்ரோ. 3ல் ஓரளவுக்கு மாறிச்சு அவனுக்கு. ஆனால் எங்கே திரும்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க? HDR பெருசாக அவங்க பண்ண முடியல. அவங்க வந்து ஸ்டெபிளைஸ்டு வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எப்படின்னா இப்போ பாருங்களேன், சன்செட் ஆக போகுதுன்னு வைங்களேன். இப்போ ஓரளவுக்கு அந்த சைடு சன் போயிடுச்சு. இப்போ நான் இப்படி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன்னா எனக்கு பின்னாடி ப்ளோ ஆகிடும். ஃபுல்லாக பிரைட்டாக இருக்கும். நான் தெரியும் பிரைட்டாக இருக்கும், பின்னாடி இருக்கிற எதுவுமே பெருசாக தெரியாது. இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ளே இருந்தாங்க 3லாம் வரும்போதெல்லாம். அப்புறம் 4 வரும்போது தான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ISP அந்த போஸ்ட் ப்ராசஸிங் பவரை காட்ட ட்ரை பண்ணாங்க. எப்படின்னா தனியாக நான் சிப் வச்சுருக்கேன், அந்த சிப் பண்ணக்கூடிய ப்ராசஸிங் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவ் HDR ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த சுச்சுவேஷன் பார்க்குறீங்க, இந்த சுச்சுவேஷன் உங்கள் கண்ணுக்கு எப்படி பார்த்தா அழகாக இருக்குமோ அந்த லெவல் ஆஃப் HDR நீங்கள் ஃபஸ்ட்டே செட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் டேப் பண்ணலாம். ஓகே. ஸோ HDR as well as எக்ஸ்போஷர். ஆனால் அந்த ஆப்ஷனே அதுக்கப்புறம் தூக்கியிருப்பானே. இல்லை, அங்கே தான் ட்விஸ்ட்டு. அது கூட என்ன பண்ணான்னா பிக்சல் 4ல் சூப்பராக இருந்தது. பிக்சல் 4 தான் லாஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் ஃப்ரம் பிக்சல் வித் ஸ்னாப்ட்ராகன் SoC 855 வரும்.
8 சீரிஸ் ப்ராசஸர் அங்கேயோட நின்று போச்சு. Pixel 4 வந்து ஒரு பெரிய ப்ரோட்டோடைப்னு சொல்லலாம். எந்த மாதிரினா சாலிட் ரேடார்லாம் வச்சு என்னென்னமோ ட்ரை பண்ணணும்னு நினச்சா நிறைய இஷ்யூஸ், அதனால் அது வந்து பெருசாக விற்கவும் முடியல. அது ஒரு பெரிய ப்ளோ, நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆகிடுச்சு. ஆனால் நல்ல ஃபோன், இன்றைக்கும் நல்ல ஃபோன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதில் தான் இந்த டாட் ப்ராஜெக்ட்லாம் வச்சிருந்தனால அது ஒரு பெரிய செட்டப்புங்க. Pixel 4 and 4 XL ஒரு யூனிக்கான பிசி. இன்றைக்கி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது நல்லாயிருக்கும். Pixel 5 போகிறாங்க. Pixel 5 என்ன ஆயிடுச்சுன்னா ஆல்ரெடி குவால்காமோட 8 சீரிஸ் SoC காஸ்ட்லி ஆகிட்டே போகுது. இவன் SoC வாங்கி போட்டு ஃபோன் காஸ்ட்லி ஆகிடும் போல இடம் மாதிரி இருக்கும்போது தான் 765 கூட பரவாயில்ல, நம்மளோட ஆப்டிமைசேஷன் தானேன்னு சொல்லி Pixel 5 போனாங்க. Pixel 5 அவங்க ஆனால் என்ன ட்ரை பண்ணாங்கன்னா பீசோ எலக்ட்ரிக் இயர்பீஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இயர்பீஸ் வென்ட்டே இருக்காது, டேரக்டாக நம்ம டிஸ்பிளேயே வைப்ரேட் ஆகும் ஆடியோக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நீங்கள் ஃபோனை எந்த இடத்துல வச்சாலும் கேட்கும். ஓகே, சரியா? அது வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதில் வந்து நிறையா கஸ்டம் ராமில் ஒரு சில ஜாலி பண்ணலாம். எப்படின்னா கேம் ஆடும்போது வால்யூம் பூஸ்ட் மாதிரி ஒரு சில விஷயங்கள் எனேபிள்டாக இருந்ததுன்னா நீங்கள் விளையாடுற கேமோட அந்த ஆடியோ இருக்குல்ல, அது ஃபோனே வைப்ரேட் ஆகும். அதான் டிஸ்பிளே தானே வைப்ரேட் ஆகுது ஆடியோக்கு, ஃபோனே வைப்ரேட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் நீங்கள் அதை பூஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா. நான் இப்போ இந்த பீச் பக்கி கேம் ஆடிக்கிட்டு இருப்பேன்ல, அதெல்லாம் விளையாடும் போது என் கையே அப்படி அந்த ஃபோனே வைப்ரேட் ஆகும். ஏதோ நிஜமாவே வந்து நம்ம சொல்லுவோம்ல, பிஎஸ்ல வந்து எமுலேட் பண்ணுறதுக்காக ஜாய்ஸ்டிக் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களா. அப்புறம் டிரைவிங் செட்டப் போட்டோன்னா இல்லை உட்காந்தோன்னா பள்ளத்து மேட்லலாம் போகும்போது அப்படியே அதுவும் ஆடும் தெரியுமா, ஜாய்ஸ்டிக் அப்படியே எல்லாம் ஆடும், அந்த ஸ்டியரிங்லாம் ஆடும். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து அந்த ஆடியோக்கு ஏற்ற மாதிரி ஃபோனே வைப்ரேட் ஆச்சு Pixel 5ல. அப்புறம் Pixel 5ல 765ங்கிறனால கொஞ்சம் பேக்லாஷாக ஆச்சு. நிறைய பேர் என்னடா என்னையா இது இவ்வளோ காசு கொடுத்து நான் 765 வாங்கணுமா அப்படின்ற மாதிரி. பட் அப்பயும் வந்து அதை ரீட்டைன் பண்ணாங்க. எப்படின்னா அந்த லைவ் HDR இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க. 765 தான், அந்த 5 சீரிஸ் ப்ரோ 765 தான் பண்ணியிருந்தாங்க. 5, 5A, 4A, 5G இது எல்லாமே 765. இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, அந்த ஃபோனில் வந்து இதெல்லாம் பண்ணாலும் அந்த அவங்களோட ப்ராசஸிங் இருந்தது இல்லையா, அந்த போஸ்ட் ப்ராசஸிங்கை 765 அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியல. 4 XL வந்து ஃபோட்டோ எடுத்து டப்புன்னு கொடுத்துட்டு போயிடும். ஆனால் 5 வந்து அதே சுச்சுவேஷனில் புது ஃபோனாக இருந்தாலும் கூட அது கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து ப்ராசஸ் பண்ணி முடிச்சு கொடுக்கும், கஷ்டப்பட்டுச்சு. ஸோ இது நடந்துச்சு. அப்புறமா தான் என்னாச்சுன்னா, சரி வீடியோவில் நம்ம எதுவுமே பெருசாக கலட்டலன்னு சொல்லி எல்லாம் காரி துப்புறாங்க, டென்சார் SoCக்கு மாறி எப்படி கலக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி Pixel 6 வந்துச்சு. Pixel 6ல நிஜமாவே வீடியோவில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா Pixelல வந்து வாய்ஸ் ஐசோலேஷன், நாய்ஸ் ஐசோலேஷன், வாய்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இன்பில்டாகவே உங்களுக்கு கேமராலே பக்கம் வந்துடும். நான் கொஞ்சம் முன்னாடி அதுக்கு தானே சொல்லிட்டு இருந்தேன், இங்கே ஏதாவது சத்தம்லாம் இருந்ததுன்னா தலைமை Pixel இருந்தால் தூக்கியிருப்பான் அப்படின்னு. அந்த ஃபீச்சர் தான் இப்போ AI ஃபீச்சர்னு கொடுத்து என்ன பண்ணுறான்னா, நம்ம சாம்சங்கில் எடுக்கிற வீடியோவோ இல்லாட்டி ஆடியோவோ கூட நம்ம Pixel ஃபோனில் போட்டு நாய்ஸை மட்டும் செப்பரேட் பண்ணி தூக்கலாம். அப்படியா? ஆமாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம தலைமை SRK பார்த்துப்பான், நம்ம பேசுகிறதே கூட கட் பண்ணி தூக்கிடுவான். ஆமாம், அதெல்லாம் வேறு லெவலில் பண்ணுவான் SRK. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஸோ இப்படி தான் வந்து பிக்சல் வந்து அதான் நெக்ஸஸாக இருந்தது, நெக்ஸஸ்லேருந்து பிக்சலாக மாறி பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்பர் டிவைஸாக மட்டும் இல்லாமல் கன்சியூமர் டிவைஸாக மாறி அதுலேயும் ப்ரீமியம் டிவைஸாக மாறுறதுக்கான இமேஜை ட்ரை பண்ணி அதுலேயும் ஓரளவுக்கு சக்ஸஸை பார்த்து சம்டைம்ஸ் பேக்லேஷும் பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா Pixel 6, 7, 8ன்னு போய்கிட்டு இருக்கு. இதில் பிரச்சனை என்னென்னா, சாம்சங்கோட டைப் பண்ணி நல்லது நடந்தாலும் கூட கெட்டதாக பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டிங் இஷ்யூ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. அவன் சைன் பண்ணது முடிஞ்ச போகுதுன்னு நினைக்கிறேன், அடுத்த மாடலோட முடியும்னு நினைக்கிறேன். அப்படி முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட ஓன் ஆர்கிடெக்சர், TSMC ஃபேப்ரிகேஷன் அப்படி மாறிடும். ஸோ அப்போ வந்து ஃபோன் நெக்ஸ்ட் நல்லா வரும்னு எதிர்பார்த்து அது வேறு மாதிரி ஆகிடும். என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ நம்மளுடைய தாரக மந்திரம் வெயிட் பண்ணுங்க. ஆமாம். ஸோ 8A வாங்கிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. 8Aலாம் இப்போ வாங்கவே கூடாது. என்ன கேட்டால் 8A வாங்குறதுக்கு வந்து வி ஷுட் வெயிட் பண்ண ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அந்த டைமில் வந்து அப்பவும் ஃப்ளிப்கார்ட்டுக்கு போக சொல்கிறாருங்க, வராதுங்க, மொபைல் வராதுங்க ப்ரோ. ஆனால் அஃபிஷியலாக அவன் தான் விற்கிறான், வேறு எங்கே போய் வாங்குறது? அப்புறம் ஆமாம்மா, அதுக்கு அடுத்த மாடலில் அவனோட அக்ரிமெண்ட் முடிஞ்சு வேறு ஏதாவது ஒருத்தன் விற்பான், இல்லை கடையில் விற்பாங்க, அன்றைக்கி வாங்கிக்கலாம். எல்லா ப்ராடக்ட்டுமே மேக்ஸிமம் ஃப்ளிப்கார்ட் தான் அக்வயர் பண்ணுறான், அதனால் அங்கே தான் இருக்கும். லைட் டேக்ஸ் டைம். அதே மாதிரி இப்போ நீங்கள் அவங்க ஸ்டோர்லேயே போனீங்கனாலும் யாரெல்லாம் ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவில் இருக்காங்களோ ரீடைரக்ட் ஸ்டோர் தான் வரும். இதுக்கு 14, 15 சாஃப்ட்வேர் வரப்போகுது. நம்ம சென்னையிலையும் தமிழ்நாட்டிலே எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். Pixel ப்ளீஸ். நாங்கள் இந்த ஆன்லைனில் ஏமாற முடியல. நீங்கள் மொபைலே அனுப்பலைனாலே எங்கள் கிட்ட இருந்து 199 ரூபா 99 ரூபான்னு பிடிச்சிடுறாங்க ஐயா. ப்ராசஸிங் ஃபீ ஆஃபர் எவ்வளவு? 4000. மன உளைச்சல் எவ்வளவு? 40,000. ஆமாம் ஐயா, அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அதான் ஆக மொத்தம் வந்து பிக்சல் பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம். பிக்சல் லைனப் வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் வந்து மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற டாப் லெவல்ஸை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்காங்க. என்ன தான் AI அப்படிலாம் இருந்து எல்லாமே பெருசாக இருந்தாலும், ஆண்ட்ராய்டுக்கே கிங்காக இருந்தாலும் விற்கிற இடம் சரியில்லை. ஒன்று இப்போ நம்ம கார்த்திக் சொல்கிறாரு, அவர் வேறு எதுவும் இல்லை. கார்த்திக் ப்ரோ எடுத்துக்கோங்க, வாங்கின மொபைல் 40,000 ரூபா, மொபைலில் தொலைச்சி மனசு கஷ்டப்பட்டா, அவர் யூஸ் பண்ணியாவது கஷ்டப்பட்டார். இதில் வாங்கணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்க, வாங்காமலே காசு செலவு பண்ணுறோம். பட் அவரும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினார் தெரியுமா. அவருக்கு ஃபோன் வந்துருச்சு, தொலைஞ்சிருச்சு, பாவம். அதான் அது பாவம், வாங்காமலே தொலைச்சிருக்கலாம். விடுங்க, வாங்க வாங்க.
வாங்காமல் எப்படி தொலைக்க முடியும்? சரி, அதான் யோசிக்கிறேன். சரி, ஓகே. மொத்தம் வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு பிக்சல் பற்றி இருந்ததுன்னா தாராளமாக கேளுங்க. எக்ஸ்க்ளூசிவ் ஒரு சில ஆண்ட்ராய்டை பற்றி இருந்தால், ஏன்னா இப்போ பிக்சலை மட்டும் இது எல்லாரும் யோசிச்சு ஆண்ட்ராய்டை வந்து பிக்சல் ஆப்டிமைஸ் பண்ண விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். இன்னொரு வீடியோவில் இதே ஆண்ட்ராய்டை மற்ற கம்பெனி MIUI எப்படிங்க வந்துச்சு, Xiaomi எப்படி வந்துச்சு? MIUI ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு கஸ்டம் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக சுற்றி இந்த ஆண்ட்ராய்டுக்காக ஆண்ட்ராய்டு உழைச்சதை விட ஒரு கம்யூனிட்டின்னு வச்சு உழைச்ச மக்கள் ஜாஸ்தி. அந்த உழைச்ச மக்களில் இவரும் ஒருத்தர் இருக்காரு. எப்படி ப்ரோ? ஆமாம், OnePlusக்காக உழைச்சிருக்கீங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் உழைச்சிருக்கீங்கல்ல, தெரியல பார்த்தீங்களா? நம்மளை தெரியாமல் நம்ம கிட்ட இருக்கிற வேர்வையும் ரத்தத்தையும் மூளை. இல்லை நான் என்ன நினச்சேன்னா, நான் வந்து ஃபீட்பேக்ஸ் QA ஒரு QC அந்த ஆஸ்பெக்டில் இல்லை. நான் என்ன நினச்சேன், ஒரு டெவ்வா யோசிச்சு பார்த்தேன். நம்ம டெவ்வெல்லாம் கிடையாது. இன்னி வரைக்கும் ஆண்ட்ராய்டுக்காக உழைக்கக்கூடிய உசுரை கொடுத்து உழைக்கக்கூடிய ஜீவன்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆமாம், இருக்கும்னே சொல்லி. இல்லை ஆக்சுவலாக ப்ரோ, ஆண்ட்ராய்டில் எனக்கு பிடிச்ச விஷயம்னா அதுவும் ஆப்ரேட்டிங் அதுவும் இது ஓப்பன் பற்றி ஒரு வீடியோ பேசி. இல்லை ஓப்பன் சோர்ஸ். ஆமாம், அந்த ஓப்பன் சோர்ஸ்க்குள்ளே அடிக்கடி அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, HTC ஒரு பக்கம் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவான். இவன் அநியாயத்துக்கு பண்ணுவான். சோனி நிறைய விஷயங்கள், நிறைய விஷயங்கள்லாம் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பொதுமக்களாகிய நாமும் அந்த ஆண்ட்ராய்டுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோங்கிறதுலாம் பூமரில் இன்னொரு எபிசோட் கட்டாயமாக நானும் சிவவும் பேசுவோம். அதில் நம்ம பார்ப்போம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். இப்போதைக்கு வந்து நிறைய விஷயங்கள் இன்னும் சொல்லணும்னா இருக்குது, நிறைய சொல்லணும். இன்னும் ஆண்ட்ராய்ட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் எப்படிலாம் மாறி இருக்குது, ஆண்ட்ராய்டில் பெர்மிஷன்ஸ் விஷயங்கள்லாம் எப்போ வந்துச்சு, இன்னைக்கு புதுசாக இல்லாட்டி அன்றைக்கே இருந்ததை சொல்லாமல் விட்டு அப்போ வந்து இருக்கிற எல்லா ப்ரைவசி ஃபீச்சர்ஸையும் எனேபிள் பண்ணி வச்சிருப்போம். இன்றைக்கும் கூகுள் இல்லாமல் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ண முடியுமா, அது என்ன வழி, ஆமாம் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ரோம்ஸ் இருக்குது இருக்கும். பேசுவோம். ஓகே, பார்க்கலாம். பாய்.